ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி ஈஸியான முறையில் பீஸா சாஸ் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட அரை குடமிளகாயும் 2 பல்லு பூண்டையும் எடுத்துகிட்டு அதோட சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். அதை அப்படியே ஒரு வானலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இனி என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதோட 2 ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டை பொன்னிறமாக குட்டியாக கட் பண்ணி பொன்னிறமாக வறுத்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். அதோட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நான் ஓமம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கெச்சப் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுலாம். நான் சேர்த்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் அந்த பேனை தூக்கி வச்சு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கணும்னா டேஸ்ட்டான பீஸா சாஸ் ரெடி. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பீஸாவுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.